Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.4ல third question பார்க்க போறோம். If z1 equal to 2 minus I and z2 equal to minus 4 plus 3i, find the inverse of z1 into z2 and z1 by z2. அதாவது z1 வந்து என்ன கொடுத்திருக்காங்க 2 minus I. அதே மாதிரி z2 வந்து என்ன கொடுத்திருக்காங்க minus 4 plus 3i. இப்போ நம்ம z1 z2 the whole inverse வந்து கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி z1 by z2 the whole inverse வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ first z1 into z2 வந்து கண்டுபிடிக்கலாம். z1 வந்து என்ன 2 minus I into z2 என்ன minus 4 plus 3i. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 into minus 4 என்ன minus 8, 2 into 3i என்ன plus 6i, minus I minus 4 என்ன plus 4i, minus I plus 3i என்ன minus 3i square. அப்போ minus 8 plus 6 plus 4i எவ்வளோ plus 10i minus 3 into I square ஓட வேல்யூ என்ன minus 1. இப்போ minus 8 plus 10i minus 3 into minus 1 என்ன plus 3. அப்போ minus 8 plus 3 எவ்வளோ minus 5 plus 10i. ஸோ இதான் வந்து z1 into z2. ஆனால் நம்ம இப்போ z1 into z2 the whole inverse வந்து கண்டுபிடிக்கணும். இதை நம்ம எப்படி எழுதலாம் 1 by z1 into z2 அப்படின்னு எழுதலாமா. அப்போ 1 by z1 into z2 எவ்வளோ minus 5 plus 10i. இப்போ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்குது. அப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை நீங்கள் இதோட காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ minus 5 plus 10iயோட காஞ்சுகேட் எவ்வளோ minus 5 minus 10i. ஸோ இதை தான் வந்து நீங்கள் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணணும் minus 5 minus 10i. இப்போது 1 into minus 5 minus 10i எவ்வளோ minus 5 minus 10i. இப்போது டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா a plus b into a minus b ஃபார்மேட்டில் இருக்கா. இது நம்ம எப்படி எழுதலாம் a square minus b square. அப்போ a வந்து என்ன minus 5 the whole square minus b வந்து என்ன 10i the whole square. அப்போ minus 5 minus 10i by minus 5 the whole square ஓட வேல்யூ எவ்வளோ 25 minus 10i the whole squareனா அப்போ 100i square. அப்போ minus 5 minus 10i by 25 minus 100 into I square ஓட வேல்யூ என்ன minus 1. அப்போ minus 5 minus 10i by 25 minus 100 into minus 1 எவ்வளோ plus 100. அப்போ minus 5 minus 10i by 25 plus 100 எவ்வளோ 125. இப்போ நீங்கள் நியூமரேட்டர்லேருந்து minus 5 காமனாக எடுத்தீங்கன்னா என்ன வரும் 1 plus 2i அப்படின்னு வருமா. பை டினாமினேட்டர் என்ன 125. இப்போ 5 and 125 நம்ம கேன்சல் பண்ணும்போது என்ன வரும் நியூமரேட்டர் வந்து மைனஸ் ஆஃப் 1 plus 2i. இப்போ 125 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 25 அப்படின்னு வருமா. ஸோ இதான் வந்து z1 into z2 the whole inverse ஓட ஆன்சர். இப்போ அடுத்து z1 by z2 the whole inverse வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம z1 by z2 வந்து கண்டுபிடிக்கலாம். z1 ஓட வேல்யூ என்ன 2 minus I by z2 ஓட வேல்யூ என்ன minus 4 plus 3i. இப்போ டினாமினேட்டர் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்துச்சுன்னா அப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரோட காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணும். இப்போ டினாமினேட்டரோட காஞ்சுகேட் என்ன minus 4 minus 3i. ஸோ இதை வந்து நீங்கள் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணும். அப்போது 2 into minus 4 என்ன minus 8, அடுத்து 2 into minus 3i என்ன minus 6i, அடுத்து minus I into minus 4 என்ன plus 4i, அடுத்து minus I into minus 3i எவ்வளோ plus 3i square by denominator பார்த்தீங்கன்னா a plus b into a minus b ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ இது நம்ம a square minus b square எழுதலாம். அப்போ a வந்து என்ன minus 4. அப்போ minus 4 the whole square minus b ஓட வேல்யூ என்ன 3i. அப்போ 3i the whole square. இப்போ minus 8 minus 6i plus 4i எவ்வளோ minus 2i plus 3 into I square ஓட வேல்யூ என்ன minus 1 by denominator minus 4 the whole square எவ்வளோ 16 minus 3i the whole square என்ன 9i square equal to minus 8 minus 2i plus 3 into minus 1 எவ்வளோ minus 3 by 16 minus 9 into I square ஓட வேல்யூ என்ன minus 1. அப்போ minus 8 minus 3 எவ்வளோ minus 11 minus 2i by 16 minus 9 into minus 1 எவ்வளோ plus 9. அப்போ ஆன்சர் என்ன வரும் minus 11 minus 2i by 16 plus 9 எவ்வளோ 25. இப்போது இதில் மைனஸ் வந்து நீங்கள் காமனாக எடுத்திங்கன்னா என்ன வரும் 11 plus 2i அப்படின்னு வருமா by 25. ஸோ இதான் வந்து z1 by z2 ஓட ஆன்சர். அதாவது மைனஸ் ஆஃப் 11 plus 2i by 25.
இப்போ நம்ம z1 by z2 the whole inverse வந்து கண்டுபிடிக்கணும். அதை நம்ம எப்படி எழுதலாம்? 1 by z1 by z2 அப்படின்னு எழுதலாமா? அப்போ 1 by z1 by z2 நம்ம z2 by z1 அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போ z2 by z1 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? இப்போ z1 by z2 ஓட வேல்யூ வந்து minus of 11 plus 2i by 25 னா அப்போ z2 by z1 னா 25 by 11 plus 2i அப்படின்னு எழுதலாம். மைனஸ் சிம்பிளும் இங்கே வரணும். அதாவது டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டராக வரணும், நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டராக வரும். ஸோ இதான் வந்து z2 by z1. இப்போ வந்து இதை சால்வ் பண்ணலாம். ஏன்னா டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்குது. அப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை இந்த நம்பரோட காஞ்சுகேட்டால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். 11 plus 2iயோட காஞ்சுகேட் எவ்வளோ? 11 minus 2i. அப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை நீங்கள் 11 minus 2i ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது மைனஸ் 25 into 11 minus 2i. ஸோ இது வந்து நியூமரேட்டர். டினாமினேட்டர் உங்களுக்கு எப்படி வரும்? இது a plus b into a minus b ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ நம்ம a square minus b square எழுதலாம். a squareனா 11 square minus b வந்து என்ன? அப்போ 2i the whole square. இப்போது மைனஸ் 25 into 11 minus 2i இது அப்படியே எழுதிக்கலாம். 11 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 121. அடுத்து மைனஸ் 2i the whole square எவ்வளோ? 4i ஸ்கொயரா? அப்போ 4 into i ஸ்கொயரோட வேல்யூ என்ன? மைனஸ் 1. அப்போ 4 into minus 1 எவ்வளோ? மைனஸ் 4. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அப்போ ப்ளஸ் 4. அப்போ அது நீங்கள் எப்படி எழுதலாம்? மைனஸ் 25 into 11 minus 2i by 121 plus 4 எவ்வளோ? 125. இப்போ 25 and 125 நம்ம எப்படி கேன்சல் பண்ணலாம்? அது 25 into 5 தான் 125. அப்போது நம்ம டினாமினேட்டர் 5 அப்படின்னு வரும். அப்போ ஆன்சர் உங்களுக்கு மைனஸ் ஆஃப் 11 minus 2i by 5 அப்படின்னு வருதா? இப்போ மைனஸ் உள்ளார போச்சுன்னா மைனஸ் 11 மைனஸ் இன்ட்டு மைனஸ் 2i எவ்வளோ? ப்ளஸ் 2i by 5. ஸோ இதான் வந்து z1 by z2 the whole inverseோட ஆன்சர். இதான் தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் NiveMaths சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.